கூவம் அப்படிங்கிறது இன்னைக்கு கூவம்னாலே மூக்கில் கை வச்சுக்கிறாங்க. கூவம்னாவே நாத்தம் வர்ற இடம், ரொம்ப ஒரு டர்ட்டியான பிளேஸ் ஒரு சாக்கடைன்னு. அந்த கூவம் திருவள்ளூர் பக்கத்தில் கூட நல்லதாக ஆரம்பித்து அதுலேருந்து தண்ணி எடுத்து ஒரு பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, தண்ணி எடுத்து வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருந்த கூவத்தை இங்கே வர வர மக்களும் கவர்மெண்ட்டும் தான் அதுக்குள்ளே வந்து சாக்கடையெல்லாம் கலக்கிறதுக்கு விட்டு அது சாக்கடை கலந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை சுத்தம் பண்ணுறது தான் மெயின் வேலையாக இருக்கணும். அது பக்கத்தில் பார்க் மாதிரி போடுறது, அது பக்கத்தில் வாக்கிங் போகலான்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து உபயோகமாகவே இருக்காது. அப்படியெல்லாம் பண்ணுனா அந்த நாற்றத்தில் அந்த கொசு கடியில் வாக்கிங் போகிறவங்களுக்கு இன்னுமே பிரச்சனைகள் தான் வரும். ஸோ இதை சுத்தம் பண்ணணும்னா உள்ளே கலக்கக்கூடாதுங்கிற ரூல்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும் கவர்மெண்ட்டு. இருக்கிறத சுத்தப்படுத்தணும். இந்த மாதிரி தான் தாமிரபரணி ஆறு, நிறைய ஆறுகளில் சாக்கடை, ஒரு கழிவுகள் இல்லைன்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. நம்ம சுற்றுச்சூழல் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம சந்ததியினர் அப்போ தான் நல்லா இருக்க முடியும். அதனால் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிற மாதிரி நீங்கள் மக்களாகிய நம்ம அரசியல் கவர்மெண்ட்டை நம்ம வலியுறுத்தலாம். இந்த மாதிரி பொருளாதாரம் மற்றும் அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என் வீடியோவை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு எழுதுங்க, ஆரோக்கியமாக எழுதுங்க. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.